உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு அப்படின்னா என்ன? மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அம்மா தான் அப்பா யாருங்கிறத அறிமுகப்படுத்துறார். இவர் அம்மா சொன்னாதான் தெரியும் அப்பா யாருன்னு. அப்பா யாரை அறிமுகப்படுத்துறாருன்னா நல்ல குரு அறிமுகப்படுத்துறார். இவர் கூட போய் சேரு, நீ வாழ்க்கையில உருப்பிடுவ. குரு என்ன பண்றார்? தெய்வத்தை அறிமுகப்படுத்துறார். இப்படிதான் நம்மளுடைய கலாச்சாரம். நம்மளுடைய இந்திய பண்பாட்டிலே மாதா பிதாவுக்கு அப்புறம் குருவை தான் நம்ம சொல்லியிருக்கோம். காரணம் அதுக்கப்புறம் தான் தெய்வமே. தெய்வத்திலும் மேலானவர் யாரு? குரு. ஏன்னா நம்ம குருங்கிறது ஒரு கிரகமா பார்க்கிறோம். அப்படி கிடையாது. குரு என்பவர் என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிற அத்தனை பேரும் குரு தான். அந்த குரு பலம் இருந்தா ஜாதகத்துல சுபகிரகத்தில் உச்சக்கட்ட சுபகிரகம் எதுனா அது குரு. எப்படி நம்ம பாபகிரகங்களில் உச்சக்கட்ட பாபகிரகமாக சனியை பார்க்கிறோம். சனி தரும் தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை தீவிரமாக நம்புகிறோம். அதே போல குரு தரும் அருளாசியிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. குருனா மாஸ். குரு வந்துட்டாலே ஆனா அவருக்கு மறைந்திருந்து பார்த்தால் கூட அவருக்கு நல்லது பண்ண மட்டும்தான் தெரியும். குரு என்னைக்குமே கெடுக்க மாட்டார். எந்த வாத்தியாராவது தான் ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு எண்ணம் கூட வராது அவருக்கு. ஸோ அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ? பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் இப்பொழுது ரிஷபத்துக்கு வரார். இப்போ குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் அடைய போறீங்க, காதல் ஜெயிப்பது யாருக்கு, போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியாக பார்க்கிறோம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் தெரியும் சார். விருச்சிக ராசிக்காரங்கன்னா இப்படிதான் நீங்க சிரிப்பீங்கன்னு தெரியும் சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி பிடிக்கும். எனக்கு விருச்சிக ராசிக்காரங்களும் ரொம்ப பிடிக்கும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பாவம். ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் 7ஆம் வீட்டுக்கு வந்தார் போன வருஷம் குரு. போன ஜூனில் நிறைய பேர் குடும்பங்கள் பிரிந்திருக்கும். இந்த ஜூனுக்கு அப்புறம் தான் சேர்ந்துருப்பாங்க. நிறைய யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கும். சும்மாவே சண்டை. அந்த சண்டையெல்லாம் சரியானதே போன ஜூனில் தான். இந்த ஆள் வந்தான் திரும்பவும் அக்டோபர் நவம்பரில் வக்ரமாகி போயிட்டாரு. திரும்ப அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு போன்றவையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் சரியாகி இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மீண்டும் ரொமான்ஸ்குள்ளே போகிறீங்க. உலகத்தில் அதிகபட்ச ரொமான்ஸே இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஹலோ வணக்கம், என்ன உயிரோடு இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், வேலை போய்ட்டுருக்கேன், பிடிக்கு பிஸி, அப்புறம் பேசுகிறேன். இதுக்கு நீ பேசாமே இருக்கலாம்டா. அதிகபட்சமாக அவன் செலவு பண்ணுற நேரமே இவ்வளோதான் ஆயிடுச்சு. ஃபேமிலிக்கு செலவு பண்ணுற நேரமே ரொம்ப கம்மியாகிட்டே வருது. மனித குலம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. நம்மெல்லாம் எப்படி தொழில்நுட்பம் ஒரு விஞ்ஞான ராக்கெட்டில் வச்சு ஒரு செயற்கைக்கோளை வானத்தில் அனுப்புகிறாங்களோ இல்லையோ, நம்ம எல்லாம் ஒரு செயற்கைக்கோளில் வைத்து ஏதோ ஒரு உலகத்துக்கு அனுப்பி விட்டாங்க. நம்ம அந்த உலகத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கோம். நம்மளால் கீழே திரும்பி பார்க்க நேரம் இல்லை நமக்கு. அப்படி ஆகிட்டோம். என்ன பிஸி தெரியாது, ஏதோ ஒரு பிஸி. எப்போ கேட்டாலும் பிஸியாகவே தான் இருக்கான். யாரை கேட்டாலும் பிஸியாக தான் இருப்பான். ஸோ காரணம் என்னவென்றால் 7க்குடையவன் இப்பொழுது வக்ர நிவர்த்தி 7ஆம் வீட்டிலே குரு விழும் பொழுது மங்கள சத்தங்கள் வீட்டில் கேட்கும். விருச்சிக ராசிக்காரங்களாம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதம் தடைய தாலி கட்டிக்க போகிறீங்க. அந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் திருமண யோகம் ஏற்பட போகிறது. உலகத்தில் மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, நம்ம ஆசைப்பட்ட பெண்ணோட திருமணம் பண்ணிக்கிறது தான். நம்ம ஆசைப்பட்டவங்களோட இருக்கிறது தான் உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். 7ஆம் வீட்டிலே வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கான திருமண பிராப்தியை உண்டு பண்ணி தருகிறார். ரொம்ப நாளாக கவலைப்படுறேன் குருஜி, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி இந்த நட்சத்திரம்ட்டாங்க, இந்த ராசின்ட்டாங்க, கல்யாண யோகமே எனக்கு இல்லாமல் இருக்குது. கவலையப்படாதீங்க, இந்த வருடம் உங்களுக்கு திருமண யோகம் என்பது கைகூடி வரும். ஸோ இந்த 2-3 மாதங்கள் தான். இந்த 2-3 மாதங்கள் உங்களுக்கு கைகூடி வருகிறது. குரு பகவான் 6இல் மறைந்ததால் நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. போன வருடம் ஜூலை ஆகஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயிறு, லிவர், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் இனிமேல் சரியாகும். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தியால் வயிறு பிரச்சனை சரியாச்சு, வயிறு சரியாச்சு. அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதே உங்களுக்கு குரு பகவானுடைய 7ஆம் இடத்திலிருந்து 7, 8, 9, 10, 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அடுத்து ஒன்றை பார்க்கிறார், உடம்பை பார்க்கிறார், முயற்சிகளை பார்க்கிறார். உடம்பில் இருக்கக்கூடிய சகல வியாதிகளையும் குரு பகவான் சரி செய்கிறார். குரு பகவான் உடம்பை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா உடம்புல இருக்கிற ரோகங்களே போயிடும், எல்லாம் போயிடும். அதனால தான் சொல்கிறது குரு பார்ப்பின் கோடி புண்ணியம். குருவை கூட வச்சுக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம். குரு கண் பார்வையில் இருக்கிறது அதை விட பெரிய சந்தோஷம். குரு பார்த்தா போதும், வேறு எதுவும் வேண்டாம், அவர் சொன்னால் போதும். அப்போ குரு பகவானே உங்களுக்கு 7ஆம் வீடு கேந்திர பலத்தில் வரும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்கள் மாற்ற முடியாத ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் சாதிப்பீங்க.
இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் ஏப்ரல் மேலே நீங்கள் ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு புதுசாக ஒரு கம்பெனி கட்ட போகிறீங்க, புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறீங்க, புதுசாக உங்களுக்கான தொழிலை ஊர்ஜிதப்படுத்த போகிறீங்க. இனிமேல் இதுதான் என் தொழில், இனிமேல் இதுதான் பொழப்பு, இதுதான் என் வீடு, இதுதான் என் அட்ரஸ். அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு முகவரி என்பதை நீங்கள் உருவாக்கி கொள்வீர்கள். இந்த ஆர்த்தரப்பிரனர்ஸும்பாங்க, அந்த மாதிரி முதலாளிகள் இப்போ இன்றைய இளைஞர்களை நான் காண்கிறேன். அவர்கள் கண்களில் எல்லாம் முன்னொரு காலத்தில், என் மாமனார் காலத்துலலாம், எங்கள் அப்பா காலத்துலலாம் எங்கே போனாலும் விசுவாசமாக இருப்பாங்க. ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை செய்வாங்க. அது ஒரு காலம். இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளுக்கான காலம். நான் ஏன் வாய்ப்பை உருவாக்கக்கூடாது, நான் ஏன் ஒரு முதலாளி ஆகக்கூடாதுங்கிற சித்தாந்தம் தான் உலகத்தில் பெருகி வருகிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் வந்து சுய முதலாளிகளாக ஆக போகிறீர்கள். இன்னொருத்தர் நான் எத்தனை நாள் சார் வேலை பார்க்குறது, நானே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். மிக அற்புதமான ஒரு நேரம் இந்த நேரம் தான். இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் காட்டில் மழைன்னு தான் சொல்லணும். 7ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் வெளிநாட்டு யோகங்களை உங்களுக்கு தருகிறார். நீங்கள் ஃபாரின் போகணுன்னு ஆசைப்படுறீங்க, கனடா போகணும், ஒன்டேரியா போகணுன்னு ஆசை, உங்களால் இதெல்லாம் போக முடியாத கண்ட்ரீஸு. தகுதி தேர்வில் இது வரைக்கும் நான் ஜெயிச்சதே இல்லை. நான் ஆஸ்திரேலியா போகணுன்னு நினைப்பேன், ஒவ்வொரு தடவையும் ப்ரிலிமினரிலாம் பாஸ் பண்ணிடுறேன், செகண்டரி பாஸ் பண்ண என்னென்னமோ சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் புரியாது. ஆனால் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து எங்கெல்லாம் நீங்கள் போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போகிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்பது உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் தான் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ அப்போது இந்த நேரத்திலே நீங்கள் வந்து வெளிநாட்டு யோகங்களை சூஸ் பண்ணுறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். சார் எனக்கு இங்கேருந்து இப்படி கூப்பிடுறாங்க சார், நான் வெளிநாடு போனால் நல்லா சம்பாதிப்பேன் சார், தயவுசெய்து போங்க சார் ப்ளீஸ். காரணம் என்னவென்றால் குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கு வருவது வந்து உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நெருக்கங்களை உண்டாக்கும். 7ங்கிறது விஐபி தொடர்பு. நல்லா புரிஞ்சுங்க. உலகத்தில் நல்ல மனிதர்களோட பழகுனீங்கனாலே நல்லா இருப்பீங்க. நான் நல்லா இருப்பேன், நல்லா இருக்க போகிறேன், எனக்கு நல்லதே நடக்கும், இதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். நான் நல்லா இருப்பேன். என் கூட இருக்கிறவங்களாம் எனக்கு நல்லது செய்கிறவங்களா மட்டும்தான் எனக்கு இருக்கணும். ஏன்னா இவங்களோடலாம் பழகிட்டு நான் உருப்படவா போகிறேன் அப்படிங்கிறது என்னைக்கு உங்களுக்கு தோணுதோ அன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நிறைய நேரங்களில் நம்ம லைஃப்பை நம்ம முன்னுக்கு வராமல் கூட பண்ணுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா நம்மளுடைய தவறான சகவாசம். அவர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுக்கப்படுற விஷயங்களே என்ன அப்படின்னா நம்மளை வந்து கேளிக்கைகளில், தவறான சகவாசம்னா அவங்க கெட்டவங்கன்னு சொல்லலை, நம்மளை கேளிக்கைகளில் ஆழ்த்துபவர்கள், நம்மளை வந்து ஒரு விஷயத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவர்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பொழப்பை மட்டும் பார்ப்போம் என்று உங்களுக்கு யார் சொல்கிறானோ நல்ல நண்பன் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவா, இதெல்லாம் தப்புடா, பொழப்பை பார்க்குறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மிகப்பெரிய உயரங்களுக்கு. ஸோ அப்போது இந்த விஐபி தொடர்பு. நான் போனேன் சார், எதேச்சும் அங்கே வந்திருந்தார் சார், சாரை பார்த்தேன், சார் விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு, நாளைக்கு வீட்டுக்கு வர சொன்னார், போய் பார்த்தேன், நிறைய ப்ராஜெக்ட் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார், எனக்கு ரொம்ப ஃபீஸிபிளாக இருந்தது, அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. சரி நாங்கள் 2 பேரும் டைப் பண்ணோம், இந்த மாதம் என்னோட முதல் வருமானம் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கேன் சார், அவ்வளோதான். இங்கேருந்து தொடங்குது உங்கள் வாழ்க்கை. நல்லா புரிஞ்சிங்க. நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அரிதான மூலிகைகள் கிடைப்பதைப் போலவே, நமக்கு நல்ல புத்தகங்களை கிடைப்பதைப் போலவே, நம்மளை வழிநடத்தக்கூடிய நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உலகத்தில் ஈஸியான விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். காலேஜ் வாசல் இல்லைன்னா நீங்கள் கூட தான் ஜாலியாக பாட்டு பாடலாம், இது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் உலகத்தில் நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது, உங்களுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கு நீங்கள் பாடாப்படணும். நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது சில பேருக்கு தான் வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு வாய்க்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்கள் தாலி கட்டிக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருங்க. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்கள், இப்போல்லாம் அந்த நவகிரக எல்லாரும் கிரக பயிற்சி நடக்கிறதுனால சாந்தி பரிகார ஹோமங்கள்லாம் பண்ணித்தரோம், அதெல்லாம் கலந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.